இயேசு சீடருக்கும் மக்களுக்கும் கொடுத்த ஒரு எச்சரிக்கை செய்தி இது. ஜெபக்கூட்டத்துக்கு போனேன், சென்னை பள்ளிக்கரணையில். ஜெபக்கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். என்னை கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றதுக்கு ஃபாதரும் வந்துகிட்டு இருந்தார், கூட இன்னும் ஒருத்தரும் வந்துட்டு இருந்தாங்க, என்னுடைய உறவை சேர்ந்த ஒருத்தரும் வந்தாங்க. பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ வரும்போதே அந்த ஃபாதர் என்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். ஃபாதர், எங்கேயாவது ஒரு மாநாடு நடக்குதான்னு பாருங்கள், ஒரு பேப்பர் பேனாவை கையில் எடுத்துக்கங்க, நீங்கள் பட்டிக்கே உட்காந்துக்கிட்டு போங்க, அப்படியே நடந்து போங்க. போகும்போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த ஃப்ளெக்ஸில் போடுவாங்க பாருங்கள் வார்த்தைகள், அடைமொழிகள், அந்த பாராட்டு பத்திரங்கள். அதோடு மட்டும் இல்லை, எத்தனை அடைமொழிகள் வரும், எத்தனை பேர் பேப்பர் பேனா எடுத்து நீங்கள் படி எழுதிக்கிட்டே போகலாம். அது அத்தனையும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் குழுன்னு இருக்கும் ஃபாதர் அப்படின்னார். அன்புக்குரியவர்களே, இது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே இயேசு வாழ்ந்த காலத்திலேயே அப்படி தான் இருந்தது. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து இயேசு சாடுகிற நிகழ்ச்சியை இந்த நற்செய்தியில் நாம் வாசி கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறதில்ல. ஆனால் பேரும் புகழும் வேணும்னு நினைக்கிறாங்க. பொது இடங்களில் நிறைய பேரும் புகழும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் சொல்வதும் செய்வதும் சரியாக இல்லை. இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். யார் உண்மையில் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். யார்கிட்ட? அவ்வைக்கிட்ட. அவ்வை உடனடியாக சொன்னாராம், எல்லாம் இந்த உலகம் பெருசுன்னாங்க. இல்லை, இந்த உலகத்தை படைத்த கடவுள் பெருசுன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்களாம், உலகை படைத்த கடவுள் பெரிதென்றால் அந்த கடவுளே தொண்டனுக்குள்ளே குடியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஒரு தொண்டு செய்கிறவனுடைய உள்ளத்தில் அந்த உலகத்தை படைத்த கடவுளே குடியிருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா தொண்டு பெரிது, பணி செய்வது பெரிது, தாழ்மையான உள்ளத்தோடு நாம் பிறருக்கு சேவை செய்வது பெரிது என்று தான் அந்த அவ்வை மூதாட்டியே சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சீடர்களை பயிற்றுவிக்கும் போது கூட இயேசு தான் சொன்னார், நீங்கள் மனத்தாழ்மையோடு இருங்க. அதுதான் ஆண்டவர் கொடுத்தது. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை நாங்கள் செய்தோம் என்று சொல்லுங்கள், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்லுங்கள். அந்த தாழ்ச்சியான மனநிலையோடு இருங்கள். பெருமையும் பகட்டும் உங்கள் வாழ்க்கையை ஆளாது இருக்கட்டும். ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. அன்று சீடர்கள் மத்தியிலே கொடுத்த எச்சரிக்கை இன்றும் நமக்கும் சொல்லப்படுகிறது. மிக கவனமாக இருங்கள்.